ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஓஇ கால்குலேஷன். ஓகே, ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வீடியோஸ் வந்து இந்த ஓஇ பத்தி டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அதை வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ஓஇயோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெம்ப்ளேட் இருக்கு. இதையும் நீங்க வந்து எக்ஸல்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரெகுலர் ஓஇ டேட்டாவை உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஷிஃப்ட் எண்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பிளான்டு டவுன் டைம் அப்படின்னு இருக்கு, அது வந்து மினிட்ஸ்ல நாம வந்து மெஷினை வந்து பிளான் பண்ணி எவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ண ஒரு நான் 60 மினிட்ஸ் வந்து போடுறேங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அன்பிளான்டு டவுன் டைம், எதிர்பாராத விதமா மேபி மெஷின் பிரேக் டவுன் ஆகுறது அந்த மாதிரி, அது எவ்வளவு நேரம் ஆனிச்சுன்னா ஒரு 30 நிமிஷம் ஆனிச்சு. ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 480. ஓகே, 480 மினிட்ஸ் டோட்டல் டைம் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட என்னது எவ்வளவு டைம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 90 மினிட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து டோட்டல் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு நான் எவ்வளவு பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 380 பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ஐடியல் சைக்கிள் டைம், ஐடியல் சைக்கிள் டைம்னா அதாவது ஒரு பார்ட்டை எவ்வளவு நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு பார்ட்டை 1 மினிட்டுக்கு ஒரு பார்ட் நான் வந்து செட் பண்றேங்க. 1 மினிட் ஒரு பார்ட். ஓகே, இப்போ டோட்டல் ஸ்கிராப் எவ்வளோ, ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு 380ல ஒரு 30 நம்பர் ஸ்கிராப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிடைச்சிச்சு பாருங்க. என்னோட அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி அந்த 480ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 90 ரெடியூஸ் ஆயிடுச்சு 480 மினிட்ஸ்ல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 390 மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 390 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு, 81%. பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு, 97% வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அப்ப அதுல குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 92%. அப்போ ஓவராலா வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எவ்வளவு வருது, 72% வருது. அதாவது ஸ்டாண்டர்ட் ஓஇ அப்படின்னா 85க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களோட ஓஇ லெவல் குட். உங்களோட மெஷின்ஸ், அதாவது நீங்க வந்து மெஷினை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எல்லாமே குட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பாருங்க இந்த 81 இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த நான் கெப்பாசிட்டி பிளான் டவுன் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த ரெடியூஸ் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்து டோட்டல் பார்ட் ப்ரொடியூஸ்ட் எவ்வளவு பார்ட் 380 தான் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அப்போ நான் வந்து 450 போடுறேன். அப்ப இந்த 450 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நமக்கு என்னதுன்னா ஓஇ இங்க அச்சீவ் ஆகுது, 85க்கு மேல போகுது. இப்போ பிளான் டவுன் டைம் நான் ஒரு 60 மினிட்ஸ் போடுறேன். ஓகே, அப்போ நீங்க உங்களோட டேட்டா, உங்களோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் டைம் என்ன, எண்ட் டைம் என்ன, பிளான்டு டவுன் டைம், அன்பிளான் டவுன் டைம், எவ்வளவு பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதாவது ஒரு பார்ட் வந்து எவ்வளவு டைமுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லா டேட்டாவையுமே நீங்க வந்து என்னது இதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். பிளஸ் இந்த இடத்துல கிராஃபும் கிடைச்சிடும். உங்களால ஈஸியா என்ன பண்ணலாம், ஷோ பண்ணி காமிக்கலாம். மேனேஜ்மெண்ட்ல வந்து ரிவ்யூ காமிக்கணும், அல்லது இன்னொரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு டே வைஸா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி எவ்வளவு அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டே வரலாம். ஈஸியா மேனேஜ்மெண்ட் வந்து கேட்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டாவை சப்மிட் பண்ண முடியும். ஓகே, இந்த மேபி இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஷேரா வந்து சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த போல மீட் பண்ணுவோம். பாய்.